சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கம், கடன் போன்ற நிகழ்வுகளில் தமிழகம் மோசமான மாநிலமாக திகழ்வதாகவும், புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டிய மாணவர்கள் கஞ்சாவை எடுத்து செல்லும் அவல நிலை நிலவுவதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. இது தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். இந்த நாட்டில் இன்னைக்கு கஞ்சா, போதைப் பொருட்கள், கல்லூரிக்கு போக வேண்டிய வயசில் இன்னைக்கு கையில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே பீர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பீர் பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்துட்டு இருக்கு. மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022 முன்னால இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுனாக்கி தமிழ்நாடு தான். எதில் அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்னைக்கு இந்தியா, நம்ம தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அது போதைப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுவதும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமாக எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. வடிவுடை அம்மன் இருக்காங்க, பார்த்துக்கலாம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.